பேஸ்மெண்ட்டில் மண் அள்ளணும். அதுக்காக நானும் டேடியும் 3 மணிக்கே கொல்லைக்கு போயிட்டோம். இப்போ விடியாத மணி 3 ஆகுது. அதான் ஒரே இருட்டாக இருக்குது. ஏன் 3 மணிக்கே போனோன்னா வெயில் தாங்கலை. 5 மணிக்கே விடிய ஆரம்பிச்சிடுது. 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வெயில் எப்படி அடிக்கும் நார்மல் டேஸில், அது போல் வெயில் அடிக்கிறதுனால நிற்கவே முடியல. அதனால் விடியாத 3 மணிக்கே கிளம்பி போயிட்டு நானும் டேடியும் மண் வெட்டிகிட்டு இருக்கிறோம். பேஸ்மெண்ட்டில் இருக்க மண்ணை வெளில எடுத்து போட்டால் தான் அதில் வந்து என்னது இன்னும் சொன்னாங்க, அதுக்கு பேர் மறந்து போச்சு. காங்கிரீட்டு போடுவாங்கலாம். காங்கிரீட்டு கீழே போட்டு மேலே மணல் கொட்டி அதில் டைல்ஸு இது தரைக்கு ரெடி பண்ணுறது தான். ஸோ அதுக்காக மண்ணை அள்ளணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் மண்ணை அள்ளுற இடத்துல. அந்த இருட்டில் ஒன்றுமே தெரியல. அப்படி இப்படின்னு 3 மணிக்கு பரவாயில்ல மண்ணை அள்ள ஆரம்பித்தது. அன்றைக்கி வேலை சரசரன்னு முடிஞ்சிச்சு. ஒரு 7, 8, 9 மணிக்கெலாம் நிறைய மண் அள்ளி போட்டுவிட்டோம். பெரிய வேலையே முடித்த மாரி ஆச்சு. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அல்ல பாறை எடுத்து நேராக வச்சு பாறை படுகையில் கிடக்கு. இப்போ பார்க்குற இடத்துலலாம் மண் வந்து நைட்டில் அள்ளணும். எந்த அளவுக்கு அள்ளியிருக்கோன்னு இதிலே தெரியுது. இப்போ மணி சரியாக 8 ஆகுது. நல்லா விடிஞ்சிச்சு. ஓரளவு பாதி ஒர்க்கே முடிச்சாச்சு. அது ஊறி இருக்கு போல் இருக்கு நல்லா. ஏன்னா